ஒன்னரை பஞ்சாயத்து என்னடா வார்த்தை என்னடா பந்தியில உட்கார வேண்டாங்கிறாங்க. கொஞ்சம் கொத்தலா போச்சு. ஆயத்தை எடுத்து சொன்னா அவ்வளவுதான். சம்மதிக்க மாட்டேன். என்ன எடுத்ததுல இந்த உலகத்துல வாழ விட மாட்டேன். கொதிக்க கறி மூடிக்க எரியும் போது கொஞ்சம் நெருப்பு ஏற்கிறியாடா? எரிதான பார்த்து வச்சுட்டு போறது உண்மை. எதுவுமே இல்லையா? ஒண்ணுமே கிடையாது. காலம் பூரா அடிமை சொன்ன பாரு. பரவாயில்ல, நீங்க அடிமையாவே 14 முடிஞ்சு 14 ஆக போகுது. எனக்கு கணக்கு தெரியாதா? 14 வருஷம் ஆகுது. 14 வருஷம் காரணம் யாரு? தம்பி மேல ஊசி போட்டு வேடிக்கை பாக்குறது. ஏண்டா ஏண்டா தம்பி குடி படையில குடி விட்டு போனது உண்மை சொந்தமாகுமா? நான் உயிருக்கு மட்டும் உரிமை சொந்தமாகாது. உயர பிறந்தாலும் ஊக்குருவி ஒரு போதும் பிறந்தாகாது. மாண்டவரை கண்டவனுக்கு போறல பாத்தீங்களா, கண்டவனுக்கு போறல பாத்தீங்களா அப்படின்னு பேசுறான்னா இன்னைக்கு தாண்டா தெரியுது. எப்படி ஏன்னா பெரிய மனுஷனா போட்டுக்கிட்டு அந்த அடி அடிக்கிறான். ஏன்னா பெரிய கொஞ்சமா ரோஜா வரக்கூடாது போட்டுக்கிட்டு அடிக்கிறான். சண்டை நிறுத்து அப்படின்னு சொன்னேன். சண்டை நிறுத்துன்னு சொன்ன காரணம் இருக்கிறேன். ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனா சண்டை இன்னுமா பரவாயில்ல. சண்டை பரவாயில்ல, அதுக்கே போடுறேன் நல்லா. துரியோதனை விட்டவனா கிடையாது. துரியோதனுக்கு விட்டவன் இல்ல கிடையாது. மலையும் மலையும் போகிற மாதிரி இருக்குது. நான் துரியோதனை விட்டவன் இல்லையா? எந்த விதத்துல நீ குறைஞ்சவன்? அவன் எனக்கு விட்டவன் இல்ல. ஏன்னா பரதேசி பீமனுக்கு
பேரும் உத்தமமா இல்ல மெடல பண்ணாந்துக்கிறேன் மெடல் கொண்டு வந்த மாதிரி பேசுறான். அதனால பேசாம நான் என்ன அடிப்பான், நான் அவன் அடிப்பேன். சண்டை நிறுத்தணும் சொல்லிக்கூடாது. நம்மளுக்கு என்ன போகுது? தெரியுமா? இந்த வேற உங்களுக்கு ஏதாவது மல்யுத்தம் யுத்தம் தோமரா யுத்தம் சொல்றாங்களா, இதெல்லாம் ஏதாவது தெரியுமா? உனக்கு தெரியுமா? சரி போடுப்பா. போர் அடிக்குது. ஒரே மாதிரி சண்டை போடுறீங்க. எனக்கும் பொழுது போன சண்டைய முடிஞ்ச மாதிரி இல்ல. சொட்டில உட்காந்து வேடிக்கை. சரிப்பா, என்னப்பா பெஞ்சு இருக்குது? அதிமங்கி கதி கட்டு இவனிடம் செய்ய ஓடே. ஒரு காலத்துல இருதாசிரியர் துணர் சொன்னார், யோதினா யாருக்கிட்ட எந்த யுத்தம் வேணாலும் செய், மல்யுத்தம் செய்யாத. மல்யுத்தம் செய்து உங்க கீழே தள்ளி காலை தூக்கினா உயிர் போயிடும். உயிர் காலில் இருக்கு, உயிர் போயிடும். மல்யுத்தம் செய்யாத அப்படின்னு சொன்னார். அத ஆசிரியர் சொன்னதை மதி மங்கி கதி கட்டு மல்யுத்தம் போயிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இந்த பிள்ளை உயிர் போயிருக்கு. காட்டி தெரியாம அடிக்கணும். ரொம்ப நேரமா போடுறீங்க. என்ன மாமா ஒருத்தருக்கு போராட செய்றீங்க, சண்டை பரவாயில்ல. ஆனா சண்டை எல்லாம் எழுது விட்டுற மாதிரி இருக்குது. ஆனா என்ன விஷயம்னா, இந்த குருட்சேத்திரத்துல இந்த இடம் வந்து கொஞ்சம் மேடு பள்ளமா இருக்குது. சவனான பூமியா இருந்து சண்டை போட்டா பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, கொஞ்சம் மேடு பள்ளமா இருக்குது. அதனால சண்டை கொஞ்சம் அவளுக்கு சுவாரஸ்யமா இல்ல. அதுக்கு என்ன பண்ணா புரியாதனா? இதுக்கு ஒரு இடம் இருக்குது. மிதலமான நகர்ல நான் முன்ன ராமாவதாரத்துல வில்வளைக்க போனேன்ல, கனகப்பட்டணம். அங்க மிதலமான நகர்ல ஒரு இடம் சவுடான பூமியா இருக்குது. மேடு பள்ளமே துளியோட கிடையாது.
கிடையாது. எப்படி வேணாலும் உருண்டு அந்த இடத்துல அந்த இடமா இருக்கணும். பீமனும் துரியோதனும் சண்டை போடணும், நான் பக்கத்துல இருந்து பார்க்கணும். அப்படி இருந்தா நல்லா இருக்கும். காட்டு பையா அமைச்சா பேசி நம்பலாமா? முடிஞ்சா சொல்றேன், வந்து பாரு. சரி போடா பார்க்கலாம். வாழ்க்கையில இது ஒண்ணுதான உண்மையான காய் கொண்டு போட்டீங்க. நம்புறியா? இந்த பேச்ச நம்பண்டா. சமமான பூமின்னு சொன்ன பேரு சமமான பூமி தான். சண்டை போட்டா இது சௌரியம் தான். ஆனா நீ வேடிக்கை தானே பார்க்கணும். அங்க பாரு, மறுபடியும் சண்டை நிறுத்தணும் சொல்லிவிடாது. உட்காந்து வேடிக்கை தான் பார்க்கணும். நான் எப்படி அவனை கொள்றேன்னு அதை கண்குளிர வேடிக்கை பாரு. உட்காரு. அதாவது துரியோதனது 11 ஏக்கர் வணிச்சாங்க, பாண்டவர் 7 ஏக்கர் வணிச்சாங்க, மொத்தம் 18 ஏக்கர் வணிச்சாங்க. அந்த இடத்துல சண்டை பண்ணாங்க 18 நாள். 18 ஏக்கர் சேனையர் சண்டை பண்ண இடம். அப்பேற்பட்ட இடத்த சரியில்லைன்னு சொல்லிட்டு இங்க போட்டிட்டு வந்துக்கிறீங்க. என்ன சமாச்சாரம்? அந்த 18 அக்ரோடி சாலையில் சண்டை செஞ்ச இடத்த இந்த 2 பேர் சண்டை பத்தாதா? அந்த இடம் சரியில்லைன்னு நீ பழிச்சு கூட்டிட்டு வந்துக்கிறியா மாதவா? நான் ஏன் அங்க இவங்களுடைய சண்டை நடக்கூட பாரபட்சமா இருக்கணும். அது போல எங்க அண்ணன் துரியோதன மேலதான் பாரபட்சம் எல்லாம். அப்படியா? ஆசாபாசம் எல்லாம் துரியோதன மேலதான். யாருக்கு? பலராமனுக்கு. அதனால நான் பாண்டவருக்கு நாடு கேட்க போனப்போ நாடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. திரும்பி வந்தேன். ஒருவேளை பாரதமார் துவங்கிட்டா தண்டனை ஏற்பட்டுட்டா. ஆமா, பலராமன் துரியோதன பக்கம் போயிருவாரு. அப்படி போய் அவர் கையில இருக்கக்கூடிய கலப்பாயத்தை எடுத்துட்டா இந்த பூமிய கூட டான்னு 2ஆ பிளந்துருவாரு. அவரை ஜெயிக்க யாராலே முடியாது. சரி, அயனரி பெருமாவே ஒன்னா சேர்ந்தாலும் பலராமனுடைய யுத்தத்தை தடுத்து நிறுத்த முடியாது. அதனால பலராமன் இந்த பாரத யுத்தத்துல கலந்த கூடாது, அவரு வெளியேற்றணும் அப்படின்னு யோசனை பண்ணேன். அதுக்கு என்ன பண்ண? சரி, நான் நாடு கேட்க தூது போயிட்டு வந்தேன். வந்துட்டு இருக்கும்போது நாடு கேட்க போனி என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டாரு. சரி அண்ணா, நாடு கொடுக்குற மாதிரி தெரியல. ஆண்டவருக்கும் கௌரவருக்கும் பாரத போர் தான் நடக்கும் போல அப்படின்னு பேசிட்டு வந்தேன். அப்போ அதாவது ஒரு கைதடம், சின்ன தடம், ஆளு கூட ஒதுங்க முடியாது. அப்படியா அவன தரத்துல பேசிட்டு வந்தோம். பலராம முன்ன போயிட்டு இருந்தா, நான் பின்னாடி போனேன். பேசிக்கிட்டே போகும்போது இவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே நான் என்ன செஞ்சேன்? ஒரு பசுங்க நாயா உருவத்தை மாத்தி போய் வழியில நின்றுகிட்டேன். அந்த தரத்துல கை தரத்துல. ஆமா, சரி, ஒதுங்கி போக வழி இல்ல. இவர் சூதுவா தெரியாது பாவம் அவருக்கு. ஒரு நாட்டு அக்கிரமம் இல்ல, நல்ல மனுஷன். அப்பேற்பட்ட ஆள் பிறந்த வார்த்தை இது ஒரு கேள்வி. அப்போ இப்படி ஒரு சின்ன கல்லை எடுத்து என்ன பண்ணாரு? இந்த வழி வீட்டு பசங்க என்ன அப்படின்னு அந்த கண்ணுக்குட்டி மேல போட்டாரு. ஆமா, பசங்கன்னா இருந்த நான் என்ன செஞ்சேன்? செத்த மாதிரி சுருண்டு அந்த இடத்துக்கு விழுந்துட்டேன். அப்படி விழுந்த உடனே
இவர் என்ன பண்ணாரு அண்ணா, இந்த வழியில இருந்தா பசுமண்ணு மேல ஒரு சின்ன கல்லை எடுத்து போட்டு சுருண்டு விழுந்துருச்சுரா அப்படின்னாரு. நான் பலராமரை பயமுறுத்துறதுக்காக வாய் வயிறுமா அடிக்கிட்டு ஐயோ அண்ணா, ஐயோ அண்ணா, பெரிய பாவம் செஞ்சுட்டியா அண்ணா, ஆளு மிரண்டு போயிட்டாரு. ஆளு என்னடா இது அப்படின்னாரு. அண்ணா, பசுவதை, சிசுவதை, பிராமணவதை, இதெல்லாம் தீராத பாவம். இப்படியாப்பட்ட பசுவதை செஞ்சுட்டியா அண்ணா? ஆமா, ஆனா இது பெரிய பாவம். பசுவதை, சிசுவதை, பிராமணவதை இதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னா தீராத பாவம் இது அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இதுக்கு என்ன வழி, இந்த பாவத்தை போக வேற வழியே இல்லையா அப்படின்னு அலற ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கு என்ன அண்ணா, ஒரே ஒரு வழிதான் இருக்குது. எப்படி இந்த பசுவை கொண்ட பாவம் தீரணும்னா இங்க இருந்து செவ்வரளி விதை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு காசிக்கு போகணும் நடந்தேன். ஆமா, செவ்வரளி விதையோட. ஆமா, அங்க கொண்டு போய் இந்த விதையை போட்டு முளைக்க வைக்கணும். அங்க காசிக்கு போய் ஆமா, இந்த விதை முளைச்சி அந்த செடியில பூ பூத்த பிறகு அந்த பூவை எடுத்து விஸ்வநாதருக்கு பூஜை செஞ்சுட்டு வந்தா நாம பசுவை கொண்டு பாவம் தீரும். இதை விட வேற வழியே இல்லைன்னா அங்க ஒரு பூச்செடி இருக்காதா? எங்க? அங்க காசியில அதை பெருச்சு போட்டு கும்பிட்டு வர்றது. ஆமாடா, போனதும் பெருச்சு போட்டு கும்பிட்டு வந்துட்டாருன்னா இங்க பாரத போர்ல கலந்துக்குவாரு, பார்த்துருவாரு. அதனால இங்க இருந்து விதை கொண்டு போய் பாரத போர் முடிகிற வரைக்கும் அவர் இங்க வரக்கூடாது ஐடியா பண்ணிட்டா. அப்படி சொன்ன உடனே சரி சரி வேற வழியே இல்லையா? இல்லவே இல்லை, எந்த வழியிலையும் பண்ண முடியாது. அப்படியா? சரி, நான் காசிக்கு புறப்படுறேன் அப்படின்னாரு. இப்பதான் மாமா விதரமகாராஜனை அனுப்பியிருக்கிறேன், அவரையும் முடிச்சுக்கலாம், 2 பேர் சேர்ந்தே காசிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமா, சரி. அவர் இங்க இருந்து செவ்வரளி விதை கொண்டு போய் முளைக்க வச்சாரு. செடியாயி அதுல பூவும் பூத்துது. அந்த மலரை எடுத்து விஸ்வநாதருக்கு பூஜை செஞ்சுட்டு இங்க என்ன நடக்குதோன்னு வேக வேகமா வந்துகிட்டு இருக்கிறாரு. ஆமா, சரி. அதனால குருட்சேத்திரத்துக்கு வந்தாருன்னு வச்சுக்க, துரியோதனுடைய 11 அக்கரோடி சேனையும் செத்து போய ஒண்டி ஒருவனா தனியா தான் இருக்கிறாங்கிற விஷயம் தெரிஞ்சது. பாரத போர்ல இறங்கிடுவாரு. நாம ஜெயிக்க முடியாது. அப்புறம் பாண்டவராவது பரந்தாமனாவது அவரை தடுத்து நிறுத்த முடியாது. சரி, அதனால குருட்சேத்திரத்துல பாரத போர் எப்படி துவங்குச்சு, எப்படி சண்டை முடிஞ்சுடா என்னங்கிற விஷயமே அவருக்கு தெரியும். இதுல வெளியா தான் வந்துகிட்டு இருக்கிறாரு. அங்கேயே தடுத்து நிறுத்திக்கணும். அப்படியா? இதுல தடுத்து நிறுத்திக்கிட்டா சரி, அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாதுல்ல. அதுக்காக தான் தந்திரமா இவங்க, ஏன்னா இவங்கள அங்க விட்டுட்டு கூட வந்துருவேன். துரியோதன வீமனை போட்டு தள்ளிவிடுவாரு. அதனால சண்டையும் நம்ம கண் பார்வையிலேயே நடக்கணும். பலராமரும் நம்மளோட இருக்கணும். பாரத போர் நடந்த விஷயமும் அவருக்கு எப்படி நடந்ததுன்னு தெரியக்கூடாது. ஏன் அடிக்கடி சண்டை செத்துக்கு போறாரு. துரியோதனுக்கு வெங்கல சரீரம். 6 மாசம் கூட இடைவிடாம சண்டை ஓயாம போட்டாலும் தலைப்பிழைப்புங்கிறது அவன் தேவத்துல தெரியாது. ஆமா, பெரியோர் திண்ணிக்கு மானிட சரீரம். கொஞ்ச நேரம் சண்டை போட்டுதான் ஆளு பாரு. இப்ப கொஞ்ச நேரம் பேசினா ஆளு கேட்க தெரியும். இனிமே சண்டை ஆரம்பிச்சு விடலாமே. அதுக்குதான் அடிக்கடி சண்டையை தேக்கம் பண்றதுக்கு தயார் பண்ணி விடுறதுதான் ஜாவலாட்டம். கண்டுகிட்டாராட்டம். இது சமமான பூமி. உட்காரு, நான் அவனை கொல்லுவேன். நான் உட்காந்துலாம் பார்க்க மாட்டேன். இன்னொரு பேர சண்டை நிறுத்துன்னு சொல்லக்கூடாது. திருப்பி நல்லா போடணும். திருப்பி நிறுத்தின்னு வந்தா ஆளை ஒண்ணு நிறுத்தின்னு சொன்னா அவன் இவன் காலி. அத்தாங்க அதான் சொல்லிட்டு இருக்கிறேன்.
என்ன சொன்ன ஏன் சண்டை நிறுத்தினேன் நான் ஏன் சொல்றேன்னு நீயும் கேள. பரவாயில்ல உயிர் நாய் தெரிஞ்சு 2 பேர் சண்டை போடுங்க. சூர்யா இருக்கிறதுக்குள்ள யாரோ ஒருத்தர் செத்துதான் ஆகணும். சரி சரி அப்படின்னு உட்காரு ஏய் உட்காரு. ஏங்க இவன் என்னமோ நினைச்சேன் எப்படிதான் எனக்கு துரோகம் பண்ணாலும் நினைச்சாலும் ஒரு வழி கேட்டு வீணாடி கேட்டு சண்டை போட்டு சொல்லு அப்படின்னு சொன்ன போது யோஜனை பண்ணுது நான் எதை கேட்டாலும் உண்மை சொல்லி விடுவான் நம்மள கேட்டாலும் போய் சொல்லி ஆமா அவன் உண்மை சொல்லி ஆமா ஆமா அதை வச்சு போட்டு உன்னுடைய உயிர் எங்க இருக்கிறது சொல்லு ஒரு மாநிலர் உயிர் எங்க இருக்கும் சரிசல் தான் இருக்கும் உயிர் சரிசல் இருக்குது ஏன்டா வீமா நீ கேட்டா நான் உண்மை சொல்லிட்டேன் ஆமா உன் உயிர் எங்க இருக்குது என்னுடைய உயிர் என்னுடைய சரிசல் தான் இருக்குது சரி ஆமா என்ன அங்க நின்னுடுற நான் இங்க ஒரு விஷயமா வந்தேன். ஆமா காசிக்கு போனியே. அதெல்லாம் பரவாயில்ல நல்ல முறையில தவணை செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டேன். ஆமா இருந்தாலும் திருவாரூர் ஆகி போச்சு பாத்து வந்துடுறேன் எல்லாம் முடிச்சு கட்டிவிட்டாமா என்னமோ அவங்களுக்குள்ள என்னமோ முடிச்சுட்டான்னு பேசிட்டு இருக்கிறாங்க. முடிச்சுட்டாங்கிறதையா இந்த பசு கொண்ட பாகத்தை எல்லாம் உன் தம்பி பண்ண வேலையால நீ முடிச்சுட்ட அப்படின்னு மச்சான் சொல்றாரு. அந்த பாரத போர் உண்டு செஞ்சு அவளை கூட பாக்கிறதுக்கு இல்லாத நீ காசிக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஒண்ணும் இல்ல அப்படியா சரி பேசிட்டு வந்துடுறேன் நீயும் காசிக்கு போயிட்டு இப்பதான் வந்திருக்கிற. ஆமா நம்ம சின்ன வயசுல கோகுலத்துல மணல் வீடு கட்டிட்டு விளையாடுவோம்ல. மண்ணு கட்டிட்டு வந்து விளையாடிட்டு இருப்போம். பார்த்த உடனே எனக்கு அந்த பழைய ஆசையெல்லாம் வந்துருச்சுன்னா பழைய நேரம்லாம் வருது. சரி அதனால 2 பேரும் கொஞ்ச நேரம் அந்த கிச்சன் மணல் எல்லாமே. அப்படியா இவ்வளவு தானே ரொம்ப நாள் ஆகி போய் உட்காரு நம்ம ஆடலாம். சரி வா வா. எப்படா விளையாட்டு கூட்டு போறாடே ஏன்னா பச்சைப்பியா என்னை ஏமாத்த மாட்டியே நீ. அண்ணா நீதான் சின்ன வயசுலயே என்ன ஏமாத்தி விடுவ. இப்பெல்லாம் ஏமாத்தா நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஏமாத்தாம நான் போறேன். இந்த வெண்ணெய் எனக்கு கொடுக்க மாட்டேன்னு தின்ன பாரு அந்த புத்தி இந்த மாதிரி காமிக்க கூடாது. இப்ப கரெக்டா இருப்பேனாலாம் ஏமாந்தவன்ல நான் தெரியுமா. என்ன விளையாடி கொண்டிருக்கிறா? நான் எங்க அண்ணன் தான் விளையாடிட்டு இருக்கிறேன். வைத்தியமா வீமா மூச்சாய் கிடைக்கிறாரு. நீ திருவருடைய உயிர் எங்க இருக்குது சொல்லி சேர்க்கிறோம். நம்ம கிடந்துட்டு போற அண்ணா என்னடா பீமனுக்கும் துரியோதனுக்கும் சண்டை. சரி ராஜசபையில துரியோதன எப்படி வீமன் சபதம் வச்சுட்டு வந்தானோ அத மறந்து போய் சண்டை போடுறான். மறந்து போய் சண்டை போடுறான். மறந்து போய் சண்டை போடுறான். சரி துரியோதனுடைய உயிர் இங்கதான் ஆகுது நம்ம சொல்லலாமா? நாம எப்படி சொல்லுவேன்? அப்படி சொன்னா வாய்க்கு தோஷம் இல்ல. ஆமா 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 நாம சொல்லக்கூடாது. உங்க அண்ணன் ஆதியில வச்ச சபதத்தை மறந்து போய் சண்டை போடுறான். நான் துரியோதனுடைய உயிரை நான் சொல்ல முடியாது. சொல்லக்கூடாது. எங்க அண்ணா மூஞ்சாய் எடுக்கிறாரு சொல்லுமாமா சீக்கிரம். அண்ணா தம்பி இந்த ஆட்டத்துல நான் கிழிச்சிட்டேன். நீ ஏமாத்தி விடுவ. சாட்சிக்கு ஆள் வேணுமே. உனக்கு நம்பிக்கையான ஆளு பெரிய மருமகன் துரியோதனன். எனக்கு நம்பிக்கையானவன் அர்ஜுனன். அதனால துரியோதனம் நீதான் சாட்சி. எங்க அண்ணனுக்கு வச்ச காய் தொடையில இருக்குதுடா.
கிருஷ்ணனோட இந்த காலம் ஒடிச்சு போச்சு அதே அப்ப ஓகே அப்படி மல்வாலா ஆமாங்க ஆண்டு அதான் ஒழிஞ்சு போச்சு அப்ப படும்பாவி மொல்ல அடிக்கிறது ஆளை பார்த்தா அடிச்சு ஒழிச்சுக்கிறப்ப ஒழிஞ்சனால கூட போட வச்சாங்க என்ன பண்ணோம் நல்லெண்ணெய் பட்டி கோதுமை முட்டை பண்ணிட்டு போனா மூங்க தப்ப குழந்தை வச்சு கட்டி விட்டுருவாங்க கூட வச்சிடலாங்க ஆளும் கூடிக்கும் ஆனா இது கூட மறைச்சு வச்சா நிமிஷம் ஆமா ஏங்க அண்ணா காலை கூட வைக்கணும் எல்லாம் பண்ணிக்கலாம் இந்த பாண்டவருக்கு நாட்டை கொடுத்துடலாங்க எப்படியாவது நானே கால் ஒடிஞ்சி கண்ணை மிஞ்சி நம்ம கொண்டு போய் கிடக்குறேன் நீ என்ன சொல்றன்னு அதுதான் சேர்த்துது வண்டி இதில் உள்ள கிராஸ் ஆகுமா வண்டி உள்ள கிராஸ் ஆகுமா இதில் போகும்போது வயது சுற்றி இங்கே போகிறோம் பொண்ணுமா போகிறோம் கல்யாணத்துக்கு பொண்ணுமா போகிறேன் சீமை கொடுக்க மாட்டேன் கார் ஒடிச்சு கூட கொடுக்க மாட்டாங்க இல்லையா மடையா மத்தால் அடிப்பட்டவனே என் உயிருக்கு என்னையே சாட்சி வச்சுட்டியாடா அட இந்த மாற்றம் இது செய்யலாகுமா அட திருட்டு கிருஷ்ணா என் உயர வாங்கலாகுமா அவங்களுக்கு அவங்களுக்கு அச்சாபுரத்தை 56 ஆண்டு பிள்ளைகள் 64 தம்பிமா 99 பேர் கருணன் காங்கையும் இத்தனை பேர்த்தோடு இருந்து கடைசியா என் அப்பம்மா முகத்தை கூட நான் உயிர் போகும்போது என் அப்பம்மா முகத்தை கூட பார்ப்பதற்கு ஆளு கூட்டிட்டு வர கூட நாதி இல்லாம போயிட்டு 11 கோடி சேனைகள் கஜகஜபராதிகள் ஆழ்வகை சேனைகள் தம்பிமார் 99 பேர் கௌரவருக்கு பிள்ளைகளோ 64 இத்தனை இருந்தோ தாய் தந்தையினுடைய முகத்தை இறுதியா பார்க்க கூட வழி இல்லையேன்னு துரியோதனன் துணையுடைஞ்ச நிலையில கலங்குறான். சரி இந்த பாவத்தை தான் நாமே இன்னைக்கு வந்தனும். அதனால
இவங்க அப்பா இவங்க அம்மா எல்லாம் அரண்மனையில இருக்காங்க. அவங்களையாவது கூட்டிட்டு வந்து காட்டிடலாம். மாமா வேண்டாம் மாமா, கண்ணா வந்திருக்கேன். இன்னைக்கு இன்னாரு செஞ்சா இன்னைக்கு இன்னாரு மாட்டா அப்படின்னு சொல்லுவான். என்ன மறுபடியும் இன்னைக்கு நீ வந்திருக்கிற, என்ன மாமா செய்வது? நானே சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டதுனால வந்து இப்படி உன் மகனாகிய துரியோதனின் தொடையுடங்கி தரையிலே சாஞ்சிட்டான். தாய் தந்தையினுடைய முகத்தையாவது பார்க்கலான்னு வருத்தப்பட்டான். அதனால வாங்க நடங்களும் போலாம். தெரியும் தெரியும். எப்ப வந்து அப்பயும் நான் நினைச்சு அது முடிச்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறேன். அவரவருடைய விதி, யார் என்ன செய்ய முடியும்? மறுமூல மாமா என்னிட்டு சொல்லிட்டு போலான்னு